பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலப்புழா டேம் போய்ட்டு வந்து நம்ம வந்து அக்வாரியம் வந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம்னா க்ரீன் டெரர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சேட் நியூஸ் என்னென்னா இதுக்குள்ளே வந்து ஒரு மீன் வந்து செத்து இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாறைக்கு இந்த சைடு வந்து விங்ஸ் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் மீன் போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர் வந்து ஸ்வாட் டெயில்னு சொல்கிறாங்க. அந்த மீனை பார்க்கலாம். இதுதான் அந்த மீன், ஆரஞ்சு கலரில் நல்ல க்யூட்டாக ப்ரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மீன் போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மீன். எல்லா மீனுக்கும் வந்து வாய் ஒரு சைடாக இருக்குது. பேர் வந்து ரெட் பேரட். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டமாக தான் வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாம் கூட்டமாக அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி போய் நிற்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த மீன் வந்து சைட் டைப்னு நினைக்கிறேன் காய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது வந்து பாறை கடியில் போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் மீன் போகலாம். இந்த மீனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரெட் பேட்டி. அண்டா தெரியுது, ரெட் கலரில் நல்லா ப்ரைட்டாக கெத்தாக இருக்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கோரல் ரீஃபில் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. மோட்டர் போட்டோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன். வாங்க காய்ஸ் நெக்ஸ்ட் மீன் போகலாம். இப்போ நம்ம பார்க்குற மீன் தான் எல்லாருக்கும் காமனாக ரொம்ப பிடிச்ச மீன், சில்வர் ஷார்க். பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஜெயிண்டாக இருக்குது. அதுதான் இருக்கிறதுல பெருசு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே நடுவில் ஒரு மரத்தையே உடச்சி கொண்டு வச்சுருக்காங்க காய்ஸ். வாங்க நெக்ஸ்ட் மீன் போகலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் விண்டோ டேட்டா. சூப்பராக இருக்குது. அதுக்குனாலே தெரியும் சூப்பராக இருக்குது. இதுதான் காய்ஸ் ஜீப்ரா டிலாபியா. நம்ம வந்து இன்னொரு மீனை வந்து ஜீப்ரான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் வந்து நிஜமான ஜீப்ரா ஃபிஷ். ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீப்ரா கலரில் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வந்து குட்டிங்க. இதுதான் வந்து பெருசு. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மீன் போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஏஞ்சல். பார்த்தீங்கன்னா இது எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. நான் வந்து இது வந்து மோஸ்ட்டாக வந்து வளர்த்துருக்கேன். இதை பாருங்க, இந்த மீன்லாம் வந்து ரொம்ப மீசை வச்சு பெருசாக இருக்குது. இந்த மீன்லாம் பார்க்க செத்த மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து உயிரோடு தான் இருக்குது. இன்னும் அப்படி தான் இருக்குமா. பார்த்தீங்கன்னா டேங்க்ல மாதிரி ஒட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஒரு மீன் மாதிரி இருக்குது. மீசை மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா இது மீன் வந்து பார்க்க இன்னொரு மீன் மாதிரி இருக்கும். அது என்ன மீன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பேர் வந்து அபினோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற மீன் வந்து இதுதான். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்லாம் போட்டு தெரிய விட்ருக்காங்க. இதுக்கு பேர் வந்து டர்ட்டில். இது வந்து ஒரு மீன், ஆனால் டர்ட்டில் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ 2 டர்ட்டில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன். எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியும் கூட, ஃப்ளவர் ஹார்ன். ஓகே வாங்க நெக்ஸ்ட் மீன் போகலாம். பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸ்டாரோ. இதுவும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. நடுவில் வந்து பிளாக் கலர் மட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதோட பேர் வந்து மிக்ஸ்டு கோராமி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்க பேய் நிற்குது. சும்மா தான் கைஸ். இது வந்து பிளாக் கோஸ்ட் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. சூப்பராக எல்லோ கலர்லேயோ ஆரஞ்சு கலர் ஸ்பாட்ஸோடு இருக்குது. இந்த மீனுக்கு பேர் வந்து சவரம் கோல்டு. இதில் அதே மாதிரி ஒரு மலைக்காலையே கொண்டு வந்து வச்சுருவாங்க. மலைக்கில் வந்து ரொம்ப டேமேஜ் இருக்குது போலுக்கு. இது வந்து ரொம்ப இதோட வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பிரிக்கன் சிக்ஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்